யூ செட் பக்கத்து வீட்டு பொண்ணுனா ஜெஸ்ஸி மாதிரி இருப்பானே நம்ம வச்சாங்க நம்மளைய. ஏங்க யார் வீட்டு கீழ் வீட்டுல சிம்பு மாதிரி ஒரு பையன் இருந்திருக்கான்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஃபேமிலியோட இருந்தாலுமே வயசு பசங்க இருந்தா கொடுக்க மாட்டாங்க. அப்ப நாங்களாம் எங்க போறது? சரி பிஜி போலான்னு பார்த்தா அங்கேயும் ஆன்டிஸா இருக்காங்க. சிக்கே ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு இடத்தை சேர்ந்து வாழ வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி. அதான் அதிகமாக முன்படுத்துறதுனா இப்போதான் ரிலேஷன்ஷிப்பில் தான் முன்படுத்தி இருப்பாங்க. அதான் ஒன்னா ரெண்டா அவன் போனா போய் எல்லாத்தையும் தூக்கின ஓடிட்டான். வலிக்குது சார், ரோடே எங்க ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஆக்ட் லைக் வல்லவன் கீதா ஆர் என்ன பண்றது, நாலு பின்ன பையன் கிடைக்கலன்னு பொண்ணு பின்னாடி தான் போயா. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட ஆக்ட்ரஸ் பூஜா ராமகிருஷ்ணன் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். இரியா அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூலிக்கிட்டு இருக்க. முதல்ல பொண்ணை வர சொல்லியா மாமா மின்னல். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணி இருக்கீங்க? இதுக்குள்ளே வந்ததுக்கான ரீசன் என்ன? எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பேனர்லாம் பார்த்துட்டு, அந்த த்ரிஷா மேமோட பேனரு, அந்த பேனர்லாம் பார்த்துட்டு நம்மளும் இந்த பேனரில் ஒரு நாள் வருவோம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இருக்கேன். ரீசெண்டாக நீங்கள் ஒரு போட்டிருந்த ரீல் வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை சோஷியல் மீடியாவில் உருவாக்கிருச்சு. அண்ட் யூ நோ தட் நீங்கள் தான் ராம்கி சார் பொண்ணு, ராம்கி சார் நிரோஷா மேமோட பொண்ணே இவங்க தான்ப்பா அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லா இடத்தையும் இருந்தாச்சு. நீங்கள் போட்டது மட்டும் இல்லாமல் அது வைரல் ஆச்சு. அதை நிறைய பேர் கட் பண்ணி போட்டு யூடியூப்ல இவர்கள் யார் தெரியுமா, இவர்களின் பெண்ணை பார்த்தியா, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியாது. நிஜமா அந்த மாதிரி வந்துச்சு. இவர்களின் பெண்ணை பார்த்ததுண்டா அப்படிங்கிற மாதிரி வர அளவுக்கெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆச்சு, உண்மையை சொல்லுங்க. நீங்க தான் ராம்கி சார் பொண்ணா? விஷயம் என்னதுன்னா, எங்க அப்பா பேர் ராமகிருஷ்ணன். ஓகே. ஸோ நான் இந்த ஃபீல்டில் வந்ததுலேருந்தே நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் நிரோஷா மேம் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துப்பேன். பிகாஸ் அது ஒரு பெரிய விஷயம். நிரோஷா மேம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்கள மாதிரி நம்மளை சொல்கிறாங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போது நிறைய மீம்ஸு சும்மா ட்ரெண்டிங் ரீல்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அப்படி வந்து நிறைய பேர் வந்துட்டு ஜவஹர்லால் நேருவோட பேத்தின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி அப்படி நம்மளும் போடுவோம், நம்ம நேம் ராம்கின்னு இருக்கே. ஸோ ஆல்ரெடி நிரோஷா மேம் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கவர்மெண்ட் ஆட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதில் அவங்க ஒர்க் பண்ண அவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க, நாங்கள் மீட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ராம்கே சாரும் ஃபஸ்ட்டு என்னை பார்த்து நீங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னாரு. சார் அப்படி ஓகேம்மா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஸோ அந்த ஒரு இதில் தான் சரி கேட்டானா சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன தைரியத்தில் நம்ம ரீல் யார் பார்க்க போகிறான்னு விட்டேன். பார்த்தா இப்படி பூம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதான் இப்போது யோசிச்சு பார்த்தா ஒரு குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வர்றதுக்கான எல்லா வேலையும் வந்து நீங்கள் இல்லை டீட்டெயில்டாக நான் மென்ஷனும் பண்ணியிருக்கேன். என்னோட ரியல் ஃபேமிலி இவங்க தான், will I be getting adoptedன்னு நான் யோசித்தேன். உங்களுக்கு எப்படியும் புரியாது, அட்லீஸ்ட் எக்ஸ்பிளைனாலும் பண்ணுவோன்ட்டு கீழே கமெண்ட்லேயும் எழுதியிருந்தேன், அந்த கேப்ஷன்லேயும் போட்டிருந்தேன். அப்படி இருந்தும் ஐ திங்க் நான் ஒரு 50 கமெண்ட்ஸ் கிட்ட டெலீட் பண்ணிட்டேன். நீங்கள் லைக்ஸு வியூ கவுண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கமெண்ட்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறேன், அவங்கள டேக் பண்ணுறாங்க. அப்புறம் மேமே என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை நாள் ஃபாலோ பண்ணல இன்ஸ்டாவில். இந்த ரீலை பார்த்துட்டு எல்லோரும் அவங்கள கேள்வி கேட்டிருக்காங்க போல், என்ன உங்கள் பொண்ணு சொல்லவே இல்லையா அப்படி இப்படின்னு. அப்புறம் அவங்க என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 12 இயர்ஸ்க்கு வில் ஹேவ் ஃபெட் அப் டேஸில் எதுக்கு இதை ட்ரை பண்ணுறோம், இப்போ நான் அடிக்கணுமா, என்னடா பண்ணுறேங்கிற ஒரு தாட்ஸ் எல்லாம் எப்போயாவது வந்ததுண்டா? நிறைய வந்திருக்கு. நிறைய வாட்டி அப்பா சாமி போதும் அப்படின்னு போயிட்டு வேண்டவே வேண்டான்னு எப்போ விட்டுட்டு போகிறாங்களோ அப்போ கண்டினியூஸாக சான்ஸ் வரும். அப்புறமா கண்டினியூஸாக வருதேன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படியே டல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த 12 இயர்ஸ் போயிடுச்சு. 12 வருஷம் போது ஸ்டார்டிங் டேஸ்லேயும் சரி இப்போவுமே சரி இந்த ஆடிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறத விட வாட் ஆஸ் த ஒன் காமன் திங் யூ ஃபேஸ் இன் ஆடிஷன்ஸ்?
சேம் தான். டஸ்கி சுத்தமாக எடுக்கவே மாட்டாங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ என்னோட ஃபேஸ் ரொம்ப ஜெனரிக்கான ஃபேஸ். ஐ டோன்ட் ஹேவ் யூனிக் ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த ஜெனரிக் ஃபீச்சர்ஸ் இருக்கிற பொண்ணுங்களையும் எடுக்க மாட்டாங்க. ஸோ மூவியில் தே வாண்ட் டு ஃபேண்டசைஸ் சம்திங் நியூ அண்ட் டிஃப்ரெண்ட். அந்த இடத்துல என்னையே செலக்ட் இல்லை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதாவது பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு காஜல் அகர்வால் காட்டினா நம்புற மாதிரி இருக்குமா? அது நம்ம வச்சுட்டாங்களே. எனக்கு பல நாள் கிட்டத்தட்ட 10+ இயர்ஸாக ஷி வாஸ் த ஃபேஸ் ஆஃப் பக்கத்து வீட்டு பொண்ணு. இல்லைன்னு சொல்லு. அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி பழனின்னு நினைக்கிறேன். பழனியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆமாம் 10 இயர்ஸ் கிட்டவே எல்லாமே அப்படி தான் நம்ப வச்சாங்க. ஸ்டில் அதான் பீப்புள் ட்ரை டு மேக் தம் பிலீவ் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி. பட் விச் இஸ் நாட் அப்படிங்கிறது ஒரு மேக் தம் பிலீவ் இல்லை. அதான் அந்த டேரக்டரோட கேஸ், மேல் கேஸ் தான். அந்த டேரக்டருக்கு இந்த படம் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குடா போடுறான்னு, நல்லா இருக்கு, ஆமாங்க நல்லா தான் இருக்குது, அவ்வளோதான். நம்புற மாதிரி இருக்கோ இல்லையோ நம்பி தான் ஆகணும். பட் டு யூ திங்க் இந்த நான் இது சீரியலில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முன்னாடியெல்லாம் வந்து தமிழ் பேச தெரிஞ்ச அந்த டயலாகெல்லாம் இது பண்ணாதான் அவங்கள வந்து கேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து வேறு ஸ்டேட்டாக உள்ளவா அந்த மாதிரியான ஒரு இதுவாகிடுச்சு. த்ரிஷா மேம் கூட சொல்லுவாங்க, தமிழ் பேச தெரியும்னு சொன்னால் இங்கே ஒத்துக்க மாட்டாங்க, அதனால தான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அது இன்னுமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் இருக்குது. சினிமாவில் எல்லாருக்குமே தெரியும் அது. ஓகே. ஆமாம். யாருமே இங்கே தமிழ் ஆர்டிஸ்ட் யாருமே இல்லையா? யார் தமிழ் ஆர்டிஸ்ட் சொல்லுங்கள். எனக்கும் யோசனையாக தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். டக்குன்னு வர மாட்டேங்கிறாங்க. ஒருத்தருமே தமிழ் ஆர்டிஸ்ட் இல்லைங்க. எனக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் அவ்வளோ பிடிக்கும். ஷீ இஸ் அ தெலுங்கு ஆர்டிஸ்ட். ஓகே. ஷீ இஸ் அ தெலுங்கு பர்சன். அவங்க தமிழ் கிடையாது. தமிழ் நல்லா பேசுவாங்க, பட் ஷீ இஸ் நாட் தமிழியன். யூ செட் பக்கத்து வீட்டு பொண்ணுனா ஜெஸ்ஸி மாதிரி இருப்பானே நம்ப வச்சாங்க நம்மளைய. பக்கத்து வீட்டில் எங்கே ஜெஸ்ஸி இருக்காங்க, நானும் பல வருஷம் கேட்டுட்டு இருக்கேன். யார் வீட்டு கீழ் வீட்டிலங்க இந்த மாதிரி சிம்பு மாதிரி ஒரு பையன் இருந்திருக்கான்? எந்த வீட்டிலங்க இருந்திருக்கான்? அதை யாராவது கேள்வி கேட்டிங்களா? உங்களுக்கு ஜெஸ்ஸி மட்டுமே இருக்கு, எங்க பக்கமும் யோசிங்க, நாங்க பாவம் இல்லையா? அதான் சொன்னாங்கல்ல, அவங்க ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல முதல் தடவை ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போதான் எனக்கு புரியுது. ஓகே, நம்ம இத்தனை நாள் ஜெஸ்ஸியை தேடுறோமே, நம்ம சிம்பு மாதிரி இருக்கோமா அப்படிங்கிற ஒரு இல்லை, நம்ம சிம்பு மாதிரி இருக்கோமா செகண்டரி. இப்போ நான் கூட தான் அந்த மேக்கப்லாம் போட்டு அந்த ஹேர்லாம் பண்ணான்னா ஓரளவு மேட்ச் பண்ண வச்சிடலாம். இருந்தாலும் நான் கேட்குறது, இந்த ஏஜ் குரூப்பில் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு உங்கள் ஏஜ் குரூப்பில் இருந்துச்சுனாலே அந்த வீட்டில் முதல்ல வாடகைக்கே விட மாட்டாங்க. முதல் வில்லனே அவன் நம்ம அப்பா அம்மாவாக இருக்கும்போது எப்படி சிம்புவை நான் தேடுறது? நீங்களே சொல்லுங்கள். இல்லை, இதை விட பேச்சுலருக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு தனி பிரச்சனை இருக்குது, அது வேற இருக்குது. ஃபேமிலியோடு இருந்தாலுமே வயசு பசங்க இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்களாம் எங்கே போகிறது? அதான் எங்கேயுமே போக முடியாது. கடைசியில் இப்படிதான் குண்டு செட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்ட வேண்டியதான். சரி, பிஜி போகலான்னு பார்த்தா அங்கேயும் ஆன்டிஸ் தான் இருக்காங்க. ஆல்ரெடி சோசியல் மீடியா சொல்ற மாதிரி எல்லாருமே ஒரு இடத்தை சேர்ந்து வாழ வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று நான் அவங்கள வச்சு நோட்டீஸ் பண்ணது, ஒரு தீவிர டிவிகேவுடைய ரசிகையாக இருக்கீங்க. அதாவது விஜய் அண்ணாவோட அந்த கொள்கைகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி வீடியோலாம் போட்டுட்டு இருந்ததை பார்த்தேன். என்ன, எதனால் வந்து விஜய் அண்ணா மேலே ஒரு தீராயுது, டிவிகே மேலே என்ன ஒரு ஆர்வம்? எனக்கு விஜய் சார், சிம்பு சார் 2 பேருமே பிடிக்கும். ரொம்ப பெரிய ஃபேன். இப்போ அவர் தன்னோட பீக் கரியரை விட்டுட்டு ஒரு விஷயத்துக்கு, அதுவும் அடுத்தவங்களுக்காக பண்ண வர்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் நம்ம அம்மா கேட்குற மாதிரி செய்வீர்களா, நீங்கள் செய்வீங்களா? மாட்டீங்கல்ல. ஆனால் அவங்க பண்ணியிருக்காங்க. அவரும் நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, ரைட்? பிகாஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸே. இப்போ அவர் பண்ணுற ஒரு விஷயமும் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, அப்போ சப்போர்ட் பண்ணோம்ல. ஜென்யூன் சப்போர்ட் அண்ணாக்கு எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. நான் வந்து ஒரு சில மீம் டெம்ப்ளேட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மீம் டெம்ப்ளேட்ஸை உங்கள் லைஃபோட நீங்கள் வந்து இணைச்சு சொல்ல போகிறீங்க. அதுதான் அடுத்த ரவுண்ட். பார்க்கலாமா மீம் டெம்ப்ளேட்ஸ்? பார்க்கலாம். இந்த டெம்ப்ளேட், என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. இது என் லைஃப்க்கு செம்மையாக செட் ஆகும். ஏன் தெரியுமா? நல்ல பணக்காரனாக இருப்பான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன். அவன் வந்துட்டு பணம் வாழ்க்கையில் முக்கியமே இல்லைங்க அப்படின்வான். அந்த மாதிரி என்னை கூப்பிட்டு எல்லாரும் கருப்பு தாங்க அழகு, கருப்பு தான் அழகு, யூ ஆர் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல், நீ கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்க, அப்படி இப்படின்னு தான் ஏமாத்துறாங்க. ஆனால் ஒரு சான்ஸ் கிடைக்கலங்க.
அதான் சொன்னேன்ல, ஆக்சுவலி அந்த ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு நிறைய இடத்துல தப்பு எடுத்துரும். கருப்புன்னா அதான் சொன்னேன், கருப்பாக இருந்தாலும் அது என்ன, கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்க இஸ் த ஸ்டேட்மெண்ட். கருப்பாக இருந்தாலும் இட்ஸ் லைக் டேய் இதுவே நீ ரேசிசம் தான் பண்ணுற. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். எல்லாருக்கும் ஃபிட்டிஷுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. கைஸ் உண்மை. புண்படுத்திட்டே இருக்கீங்களேடா எந்த ஒரு விஷயத்துக்காக? நீங்கள் ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க, அந்த இதில் நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். அதான் அதிகமாக புண்படுத்துறதுனா இப்போ தான் ரிலேஷன்ஷிப்பில் தான் புண்படுத்தி இருப்பாங்க. அதான் ஒன்றா ரெண்டா அதுதான். நீங்கள் நம்பர் 1 கேட்குறீங்களா, நம்பர் 2 கேட்குறீங்களா? எது அதிகமாக வலியுதோ அதுவே அது ஆல் டைம் நம்பர் 1 தாங்க. நம்பர் 1 தான் எல்லாத்துலேயும் நம்பர் 1. எல்லா அடியிலையுமே பெஸ்ட் எல்லா அடியிலையுமே நம்பர் 1. எப்படி சொல்கிறது, லைஃப் ஸ்டைல்லேருந்து, சாப்பிட்ற விதத்துலேருந்து, பேசுகிற விதத்துலேருந்து, இப்போ நான் என்னோட கேரக்டர் டோட்டல் சேஞ்ச் ஆனதே வந்து ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து தான். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி சொல்கிறது, பெருசாக புண்படுத்தினது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். என்னை பற்றியே கூட இருந்துக்கிட்டே கொஞ்சம் வெளில போயிட்டு தப்பாக பேசிட்டு என்கிட்டயே வந்துட்டு ஒன்று இப்பெல்லாம் பேசுகிறாங்க டி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து அந்த புண்படுத்தது தான். அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆன உடனே அது ஒரு வழிதான் ஜாஸ்தி இருக்கு. அவன் போனா போய் எல்லாத்தையும் தூக்கின்னு ஓடிட்டான். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸு, அம்மா, அப்பா எல்லாமே தூக்கின்னு ஓடிட்டான். வலிக்குது சார். கண்ணு கலங்குதா தெரியல, மேக்கப் கலைஞ்சிடக்கூடாது. அழுதுறாதரா. ஆமா, என்ன கண்ணெல்லாம் கலங்குது. ஒன்றும் இல்லை, உள்ள வெங்காயம் வெட்டிட்டு இருந்தாங்க. ஐயா இவங்களே ஒரு மீம் டிப்ளேத்தா ஐயா. இல்லைக்காவது மக்கள் பண்ற ஒரு விஷயத்த பார்த்து ஹியூமன்ஸாடா நீங்க. டெய்லி இந்த ஒரே ஒரு பைக் வச்சுக்கிட்டு ரோடே எங்க ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி மாதிரியே ஓட்டுவாங்க. இன்னும் ஒரே ஒரு டெம்ப்ளேட் அதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுது. பாஷா படத்தில் ரஜினி பார்ப்பார், கீழே ஓட்டு போட்டிருப்பாங்க வி கண்ட்ரோலிங் த வார்த்தை அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி உங்களோட லைஃப்பில் நடக்கிற மொமெண்ட்ஸ் ஆல் டைம்ங்க. ஆனால் என் வாயை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. வீட்டில் தான் மேட்ச் ஓடிடுவோம். ஆமாங்க, இப்போல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் வீட்லேயே. சனியை போய் தொலையிட்டேன், எப்போ பாரு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவங்களே விட ஆரம்பிச்சிட்டாங்க. வாய் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவேன். வடச்சென்னை ஐஸ்வர்யா ராஜேஷா நானே அந்த மாதிரி. இட்ஸ் ஓகே, இதை ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். இருந்தாலும் வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க. நிறைய இடத்துல எனக்கு அது பேக் ஃபயர் ஆகுதுங்களா? பேக் ஃபயர் ஆகுங்க. நான் சொன்ன கான்டெக்ட் கொஞ்சம் மாறி இருக்கு, சாரிகள். உண்மைதாங்க, ரொம்ப பேக் ஃபயர் ஆகுது. ஸோ அடுத்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 3 ஷீட்ஸ் இருக்கும். மீன்ஸ் நார்மலான பேப்பர் ஷீட்ஸ் தான். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் தட் இருக்கும். ஒன்று அது இல்லாட்டி இது நீங்கள் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு எதை சூஸ் பண்ணுறீங்க? இதை எடுத்துக்கிறேன். கொடுங்க. படிக்க முடியாது, நான் தான் படித்து சொல்லணும் உங்களுக்கு. இது வேறையா? ஆமாம், ஏன்னா நான் எழுதுறது எனக்கே புரியாது. அதனால தான். ஆக்ட் லைக் வல்லவன் கீதா ஆர் டூ அன் ஆன் கேம் ப்ரப்போசல். அது நான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணது அந்த கேரக்டர் தான். அப்படியா? அப்படி தான் ஆடிஷன் பண்ணேன். ஏன்னா ஓன் கான்செப்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுதான் பண்ணேன் நான். ப்ரப்போசலும் என்னோட எல்லா எக்ஸையும் நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். என்னை யாரும் ப்ரப்போஸ் பண்ணதில்லை. அதனால் ப்ரப்போசலும் ஈஸி தான். அப்போ பண்ணுங்க. என்னன்ட்டு பண்ணுறது? வல்லவன் கீதா தானே? வல்லவன் கீதா இவ்வளோல்ல. ஓகே. A few moments later. ஏய், ஓகே. என்ன பண்ணுற? ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். ஓ, நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது உனக்கு ஐஸ்கிரீம் முக்கியமா? நல்லா இருக்கு. அப்போது நான் நல்லா இல்லை. நான் நல்லா இல்லைல்ல? நான் நல்லா இல்லைல்ல? அப்படி சொல்ல. அப்போ நான் பார்க்க நல்லா இல்லையா? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது, இவ்வளோ ஜுவல்லரிலாம் வாங்கி எதுவுமே நல்லா இல்லையா? அப்படி சொல்ல. உனக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சேன். இல்லை, உன்னை விட இந்த ஐஸ்கிரீமை பிடிச்சிருக்கு.
இல்லை அப்படி சொல்ல வரல, சாரி. நாளையிலேருந்து நீ ஐஸ்கிரீமே பார்க்கக்கூடாது. என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கணும். ஏன் தெரியுமா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் சொல்கிற பேச்சை தான் நீ கேட்கணும். ஏன் தெரியுமா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் சொல்லும் போதெல்லாம் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். ஏன் தெரியுமா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். மற்ற பொண்ணுங்க கிட்டலாம் நீ பேசலாம், ஆனால் அந்த பொண்ணுங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? நான் தான் அவங்கள கொன்றுவேன். ஏன்னா உன்னை நான் லவ் பண்ணுறேன். என்ன பார்க்குற? லவ் யூ சொல்லு. லவ் யூ சொல்றா. சொல்றேங்க. பாஸ் அவங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டாங்க பாஸ். அடுத்து கடைசி என்னங்க சிரி? என்ன ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிரிக்கிறீங்க? கால் அ ஃபீமேல் ஃப்ரெண்ட் அண்ட் சே ஐ லவ் யூ ஆர் போஸ்ட் அ ஸ்டோரி சிங்கிள் தான் கெத்து, எனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் வேணும். அதுதான் டெய்லி போட்டுட்ருக்கேனே, பண்ணாதான் சொல்லுங்க. சரி, நான் இன்னும் ஏதோ கஷ்டமாக சொல்லுவீங்கன்னு நினச்சேங்க. என்ன ஃபீமேல் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண போகிறீங்களா? ஃபீமேல். ஆனால் அதுக்காக ஈஸியாக சும்மா ஐ லவ் யூ அப்படின்னு வைக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப நாளாகவே உன்னை ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்க, நான் ஸ்பீக்கர்லேயே போடுறேன், அவகிட்ட சொல்லிட்டே போடுறேன். ஹலோ சொல்லி எங்க இருக்க? நான் இங்கே வெளியில் இருக்கேன் பட்டு. நீ எங்கே இருக்க? வெளியனா எந்த வெளிய? அதான் சொன்னேனே நேற்றுக்கு வேலுச்சேரி வரேன் ஒரு இன்டர்வியூக்குன்னு. ஓகே ஓகே, நான் எங்க ஆபீஸ்ல இருக்கேன். பட்டு ஒரு நிமிஷம் டி. என்னாச்சு? ஐ லவ் யூ டி. ஏன்டி? ரொம்ப நாளாக உன் மேலே ஒரு கண்ணடி எனக்கு. பைத்தியக்காரி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதாவது ஆன்சர் பண்ணு. சரி, என்னோட ப்ரொபோசலுக்கு பதில் என்ன? எனக்கு ஓகே தான். நான் ஒரு 30-35 வயசு வரைக்கும் யாரையும் கல்யாணம் பண்ணலன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ ஓகே டி, உங்கள் அப்பன்ட்ட வந்து நான் பேசிடுறேன். கைஸ் ஆன் லைவில் நம்ம ஒரு லவ்வை சேர்த்து வச்சுருக்கோம் கைஸ். ஒரு 30-35 வயசு வரைக்கும் நம்ம புது கல்யாணம்லாம் கடைசியில் வந்து அங்கே ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அண்ட் சொசைட்டி இஸ் அக்செப்டிங் ஆளுங்கிறதுனால அவங்களும் அது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ஓகே தானே உங்களுக்கு? எனக்கு ஓகே தாங்க. என்ன பண்ணுறது, நாலு பின்ன பையன் கிடைக்கலன்னு பொண்ணு பின்னாடி தான் போயா. என்ன பண்ணுறது தெரியல. அது உங்களோட லவ்வை சேர்த்து வச்ச பெருமையோட இந்த ஒரு இன்டர்வியூ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.